இந்த அளவுக்கு கட்ஸ் இப்போ இருக்க ஃபிசியோக்கு இருக்குமா போய் நம்ம டாக்டர் கிட்ட போய் இப்படி கேட்குற அளவுக்கு? அது வந்து ஒரு போதை. கரெக்ட். அந்த போதையை நீங்கள் அனுபவிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா வேற. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபிசியோஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் ஓகே இது எப்படி அவங்க சொல்லலாம், நம்ம அசஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஒன்று வருது. ஒரு விஷயத்தை நீ பேசுகிற அப்படின்னா நீ அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா பேசக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து நான் ஃபிசியோ, என்னோடய ப்ரொஃபஷன் ஃபிசியோ மட்டும்தான், ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்ததில்லை. ஒரு வேளை எடுத்திருந்தா சென்னை எஃப்சி அந்த டீமில் வந்து ஒரு பையன் வந்திருக்காரு. அவருக்கு வந்து எனக்கு நான் ஆரம்ப கட்டத்தில் ஸ்ட்ரோக் கேசஸ்ஸு, பார்க்கின்சன்ஸ் எல்லாமே பார்த்தவன் தான். இப்போ எனக்கு பார்த்து டச் விட்டு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, ஸ்போர்ட்ஸ் இது மட்டும் தான் தெரியும். இது 4 தான் எங்கள் காலேஜில் இருந்துச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்கள்ஸ். திஸ் இஸ் பாடி மெக்கானிக்ஸ் பாட்காஸ்ட் அண்ட் நான் உங்கள் முகமது அனஸ். ஸோ இன்றைக்கான எபிசோடில் வி ஹாவ் அன் வெரி நாலேஜபிள் அண்ட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 15 yearsல ஹேஸ் பீன் இன் காலேஜில் லைக் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அது போக ஹி ஹஸ் பீன் லைக் ஓனிங் இஸ் ஓன் கிளினிக். அது போக ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹேஸ் அ வெரி லார்ஜ் அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்ன ஏதுங்கிறத பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. That was a quite good introduction. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு ஷெடியூலும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ சொல்லுங்கள், யூ ஹேவ் பீன் இன் காலேஜ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கிளினிக் இப்போ ரன் பண்ணிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள், ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு ஃபிசியோதெரப்பி ஆஸ் அ ஃபீல்ட், ஆஸ் அ பீப்புள் எப்படி இருந்தாங்க, எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டால், நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 2009 இஃப் ஐ எம் நாட் ராங். ஐவ் டன் என்னோடய இன்டர்ன்ஷிப் முடிஞ்சது 2009 மார்ச் மாதிரி முடிஞ்சது. இப்போ நான் 2009 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கெரியர் பிகினிங். அப்போ வந்து ஐ ஹேட் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து மெடிக்கல் கோடிங்க்கு கிடச்சிச்சு, நல்ல ஒரு பேக்கேஜ். அப்போது 2009 வந்து 15,000 சேலரின்றது வந்து மிகப்பெரிய பேக்கேஜ் ஃபார் எனி ஃபிசியோஸ் கிடச்சிது. கூடவே இன்னொரு ஆப்ஷனும் கிடச்சிது. ஒரு ப்ரைவேட் கிளினிக் இருக்குது, நீ மட்டும்தான் பார்த்துக்கணும், வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிடச்சிருச்சு. எனக்கு போகணுன்ற ஆசை. 15,000 கையில் காசு கிடைக்கும். பீயிங் அ பிரெட் வின்னர் ஐ ஹாவ் டு லீன் டுவர்ட்ஸ் விச் இஸ் கிவிங் மீ மணி. ஆனால் என்ன ஆகிடுச்சு, ஒரு சின்ன லீனியன்சி டுவர்ட்ஸ் கொஞ்சம் லீன் பண்ணேன். நம்ம படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அங்கே போனால் ஐடி பேஸில் அப்படியே உட்காந்துருவோமோ, காசு வந்து பழகிருச்சுன்னா அப்படியே நம்ம மாறிடுவோன்றதுனால கிளினிக் சூஸ் பண்ணேன். என்ன ஒரு வெளியில் சொல்கிறப்போ நம்ம வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கிளினிக்கில் கிடைச்ச சேலரி 1,500 அப்போது. இப்போ வந்து 1,500 ஒரு நாள் படத்துக்கு தான் போயிட்டு வர முடியும். கரெக்ட். 1,500 எனக்கு கிடச்சிச்சு. 15,000 1,500 நான் அப்போ பார்த்தேன். பட் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் அ கிளினிஷியன். ஸோ எனக்கு அந்த 1,500 ஹெல்ப் பண்ணுச்சு நிஜமாவே. And I'm really thankful to that particular ma'am. Her name is Payal Taneja. And she just had trust in me and gave me the clinic. நான் மட்டும் தனியாக உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பேன் அப்போது. லைக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிபிடி. எஸ். ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து மெடிக்கல் கோடிங்னு சொல்லும்போது, இப்போயுமே அந்த மெடிக்கல் கோடிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாத்தையுமே ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுது. எனக்குமே ஆக்சுவலாக நான் 2023 முடிச்சு வெளியே வரும்போது 31,000க்கு மெடிக்கல் கோடிங் இருந்துச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஓகே போகலான்னு. நீங்கள் எப்படி யோசிச்சிங்களோ அதே மாதிரி தான் நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம படித்தது ஒன்று, போய் கடைசியில் அங்கே சிஸ்டம் முன்னாடி உட்காரது அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஓகே வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போவும் ஓரளவுக்கு பரவாயில்ல கிளினிக் போட்டு. கோடிங் வந்து நான் இங்கே தப்பாக பேச விரும்பலை. ஆக்சுவலி கரெக்ட். கோடிங் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன். அதுக்கு தேவையான கோர்ஸ் ஃபிசியோதெரப்பியாகவும் இருக்கலாம். எனி கோர்ஸ், எனி டிகிரி இஸ் ஃபைன். எம்பிபிஎஸ் முடிச்சவங்களும் கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அதுக்கு இதுக்கு நம்ம முடிச்சு போட விரும்பல. அது ஒரு தப்பான ஒரு லோ கிரேடட் ப்ரொஃபஷன்லாம் கிடையாது. அது அவங்க தான் லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. கரெக்ட். அதில் போய் வேலை பார்க்குறது பெரிய விஷயந்தான். நமக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்காராத ஒரு ஆள். கரெக்ட். நம்ம ஒரு நாள் பூரா சிஸ்டம் முன்னாடி உட்காந்து தட்டிகிட்டு இருக்கணுன்றது இட் இஸ் டெஃபினெட்லி ரிமார்க்கபிள். பண்ணவே முடியாது. அதனால தான் அது சூஸ் பண்ணல. பரவாயில்ல.
பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆல்மோஸ்ட் 15,000 இங்கே இருக்குது, 1,500 இருக்கும்போது இட் இஸ் a வெரி கிரேட் டிசிஷன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த 1500 வந்து வெறும் 3 மணி நேரத்துக்கு. ஓகே ஃபைன். 15,000 காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 hours டியூட்டி. யா அண்ட் பவுண்டட் டு ஒன் பிளேஸ். நான் அப்போ கிடைச்சது வந்து கேஜிஐஎஸ்எல்ல தான் கிடச்சிச்சு. ஓகே. பவுண்டட் டு ஒன் பிளேஸ், ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கணும். கார்ப்பரேட் கல்ச்சர் நல்லா தான் இருந்திருக்கும் போயிருந்தா. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அபுதாபியில், லண்டன்லலாம் இருக்காங்க, கோடிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகே. பட் தெரில, எனக்கு இது நல்லா இருக்குது. செட் ஆகல. கரெக்ட். பேஷண்ட் பார்த்து இன்னொன்று பேஷண்ட்டுக்கு சரியாச்சுன்னு சொல்கிறப்போ, அவங்க இப்போ சரியாச்சு சார் நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து ஒரு போதை. கரெக்ட். அந்த போதையை நீங்கள் அனுபவிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா வேறு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது செட் ஆகாது. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. நம்மளுக்கு வந்து அடுத்த வேலைக்கு நம்ம போய் சாப்பிட்றோமா அதெல்லாம் செகண்டரி. அந்த பேஷண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. எல்லா டாக்டர்ஸுமே வீட்டில் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும். டாக்டர்ஸ் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் பிரச்சனை. இவர் ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுவார், வீட்டில் இருக்கவங்கள விட்டுருவாங்க அப்படின்வாங்க. என்ன வழி சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்கன்னுவாங்க. அது அப்படி கிடையாது. ஊரில் இருக்கவங்கள நிறையா பார்த்து அவங்கள ட்ரீட் பண்ணுறப்ப அது ஒரு போதை மாதிரி இருக்குது. ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்ததில்லை, ஒரு வேளை எடுத்திருந்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த போதை வந்து எல்லாத்தையும் விட பெருசு. கரெக்ட் சூப்பர் பாயிண்ட். ஆனால் இப்போ ஆக்சுவலி யூ ஹவ் கம்ப்ளீட்டட் எம்பிடி இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் முடிச்சுட்டு லைக் ஒரு எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி எம்பிடி வந்தீங்களா எப்படி? இல்லை நான் முடிச்சுட்டு உடனே எம்பிடி ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. இந்த 3 மணி நேரம்னு சொன்னது ஈவினிங் டைம். ஓகே ஃபைன். அப்போ காலேஜ் படிச்சுட்டே ஈவினிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. சூப்பர். ஸோ எம்பிடி இன் ஸ்போர்ட்ஸ் அதுலேயுமே அந்த டைமில் ஸ்போர்ட்ஸுக்கு போகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்களா இல்லை அதுதான் கிடைச்சது? ஏன்னா இப்போவே நிறைய பேர் எம்பிடி எதுக்கு படிக்கிறாங்க, என்ன எதுக்கு லைக் நான் சீட் கிடைக்கிறத பொறுத்து படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையாக சொல்லணுன்னா நான் பிபிடி படித்ததே கொஷின் மார்க் தான். எனக்கு பிபிடினா என்னன்னே தெரியாது. நான் படிக்கணும்னு நினச்சது எங்கள் டைமில் 90s கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு 2 கோர்ஸ் தான் ஆப்ஷன் வீட்டில், இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ். பணம் ஜாஸ்தியாக இருக்கவங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவாங்க, நிறைய மார்க் இருக்கணும், கட் ஆஃப் நிறையா இருக்கணும், அவங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து இன்ஜினியரிங்காக தான் இருந்துச்சு. இன்ஜினியரிங் தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன். கட் ஆஃபும் நல்ல கட் ஆஃப் தான், பிஎஸ்சி டெக்லேயே கிடச்சிச்சு. ஓகே. பட் எனக்கு வந்து மேத் ரொம்ப பிடிக்காது. ஓகே. மேத்ஸ் வந்து எனக்கு ஐயோ தயவு செஞ்சு மறுபடியும் இதுக்குள்ளார போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ என் சீனியர் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தார். என்னோடய ஸ்கூல் சீனியர் வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் சொன்னார், மேத் 1 கிளியர் பண்ணுறதே பெருசு, மேத் 1, மேத் 2, மேத் 3 இன்னும் நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ முடிவு பண்ணேன் ஐயோ இன்ஜினியரிங் வேணான்னு. சரி மேத்ஸ் இல்லாத ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒன்லி மெடிக்கல் சைட். எனக்கு மெடிக்கல் சைடில் எம்பிபிஎஸ் தவிர வேறு எத்தனை கோர்ஸ் இருக்குது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் நிறையா கோர்ஸ் சொல்லுவாங்க. கரெக்ட். பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுலேயும் மேத்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி நர்சிங் பசங்க பண்ணலாமான்னு எனக்கு தெரியாது. அப்போ கரெக்ட். பிஎஸ்சி நர்சிங்லாம் ஒன்லி பொண்ணுங்க படிக்கிற கோர்ஸ்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலம் அது. ஓகே. அது பசங்க படிப்பாங்களான்னு தெரியாது. அப்புறம் ஃபார்மசியில் எதுக்கு ஃபார்மசி படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன் மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு போய் இவ்வளோ படிக்கணுமான்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலமும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நம்ம நாலேஜ். அப்படி இருக்கிறப்போ அன்னைக்கு இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இது ஃபிசியோதெரபி படித்தா டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அப்போவே டாக்டர் ஓகே அப்போவே அப்படி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக அது நடைமுறைக்கு வரல. இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி தான் அது வந்து ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அது நடைமுறை கூட இல்லை. ஆனால் ஐஏபியோட ஐடி கார்டு மட்டும் பார்த்தேன், அதில் வந்து டாக்டர்னு ப்ரிஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சு. ஐஏபி மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா எம்பிபிஎஸ் சேர்த்துறதுக்கு அப்பாவுக்கு அப்போ அவ்வளோ வசதி இல்லை. ஓகே. அந்தளவுக்கு பணமும் இல்லை. ஸோ நம்ம லெவலுக்கு டாக்டர் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி படித்தது தான் பிபிடி. எம்பிடின்றது ஆப்ஷனல். முடிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. கிளினிக் போயிட்டுருக்கேன். சரி கிளினிக்கில் வர 1500 வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சும்மா இருக்கிற நேரம் படிப்புமேன்னு சொல்லிட்டு பிஜி போட்டேன். ஸ்போர்ட்ஸ் போட்டதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து அந்த டைமில் எங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் தான் ஃபீஸ் கம்மியாக இருந்துச்சு. ஓகே. இப்போ ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸுக்கு தான் இப்போ தான் ஸ்போர்ட்ஸுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் எங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் தான் ஃபீஸ் கம்மியாக இருந்துச்சு. இஃப் ஐ எம் நாட் ராங் இட் இஸ் 60,000. ஓகே. per year. இல்லை எந்த வருஷத்தில்? 2009. ஓகே. 2009 60,000. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து அதுதான் ரீசன். மற்றபடிக்கு நான் சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ் ஆடுவேன், நிறையா விளையாடுவேன். அதான் மாஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ்
ஜாக் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்டுமே விளாடுவேன். எதுலையும் பெருசாக மாஸ்டர்லாம் பண்ணல. கரெக்ட். ஃபுட்பால் மட்டும் கொஞ்சம் நல்லா விளாண்டுருக்கேன். ஓகே. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் அப்போ அந்த பர்டிகுலர் டைமில் ஸ்போர்ட்ஸ் படிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் படிக்கணும், எம்பிடி லைக் பிபிடி முடிச்சுட்டு எம்பிடி ஸ்போர்ட்ஸ் பண்ணால் இந்த ஜோனுக்குள்ள நம்ம போக முடியும்னு தெரிஞ்சு தான் எடுத்தீங்களா, இல்லை சொன்ன மாதிரி ஃபீஸ் கம்மியாக இருக்குங்கிற? ஃபீஸ் கம்மியாக இருக்குன்றது ஒரே ரீசன். ஓகே ஓகே ஓகே. அது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. லைக் எம்பிடிலே இத்தனை ஆப்ஷன் இருக்குங்கிறது அதுக்கப்புறம் ஆமாம். எனக்கு வந்து எம்பிடியில் பீடியாட்ரிக் நியூரோன்னு ஒரு கோர்ஸ் இருக்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. அப்போயே நிறைய பேருக்கு தெரியும். ஹேண்ட்ஸ்க்கு மட்டுமே ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி போயிட்டீங்கன்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் ஃபிசியோதெரபின்னு தனியாக ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி இல்லாமல் ரெஸ்பிரேட்டரிக்கு தனியாக ஒன்று இருக்குது, கார்டியோக்கு தனியாக இருக்குது, பீடியாட்ரிக்ஸ் தனியாக இருக்குது, பீடியாட்ரிக் நியூரோ தனியாக இருக்குது. கரெக்ட். கைனகாலஜி இருக்குது, ஐ மீன் அப்ஸ்டெட்டிக் அண்ட் கைனகாலஜி இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பிஜி படிக்க வேண்டியதாக போச்சு கடைசியில். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, ஸ்போர்ட்ஸ் இது மட்டும் தான் தெரியும். இது 4 தான் எங்கள் காலேஜில் இருந்துச்சு. ஸோ உடனே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதான் சார், இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு IFT இன்ட்டு 5 days அப்படிங்கிற மாதிரி ப்ரிஸ்கிரைபெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபிசியோஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் ஓகே இது எப்படி அவங்க சொல்லலாம், நம்ம அசஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஒன்று வருது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க, எப்படி அதை டேக்கிள் பண்ணீங்க அப்படிங்கிறது? ஓகே. நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் பேடுனே தனியாக ஒரு பேட் இருக்கும். அதாவது அந்த பேட் வந்து டாக்டர்ஸ் ரூமில் இருக்கும். அது என்னன்னா அதில் எல்லாம் நம்ம ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கும். லைக் ட்ராக்ஷன், IFT, வேக்ஸ் பாத்து, அல்ட்ராசவுண்டு, அதாவது அந்த இதில் இந்த டிக் பண்ணுற மாதிரியான டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணி பேஷண்ட்டோட ஃபைலில் வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. இது ரொம்ப நாளாக அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து இந்த கொம்பு சீவி விட்ட மாதிரி எப்போவுமே ஒரு மாதிரியே தான் சுற்றுவோம் அப்போ இருந்த. அப்போ இப்போ இருக்க மெச்சூரிட்டிலாம் அப்போ இல்லை. இப்போவுமே ஃபுல் மெச்சூர்டான்னு கேட்டாலாம் இப்போயும் கொஞ்சம் குண்டக்க மண்டக்கன்னு பேசிடுவேன். பட் அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, கேட்டுட்டு நேராக போயிட்டேன் டாக்டர்கிட்டே. அவருக்கும் வந்து சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான பேஷண்ட்டு, கொஞ்சம் கெடுபடியான ஒரு பேஷண்ட்டு. எதாவது சொல்லி அமுச்சு விடணுமேன்னு சொல்லிட்டு மேலே ஃபிசியோ போய் பாருங்கன்றாரு. அவசரத்தில் டிக் பண்ணாரா இல்லை தெரிஞ்சே டிக் பண்ணாரான்னு தெரியல. IFT அப்படின்னு போட்டு அமுச்சிட்டார். நானும் எடுத்து பார்த்துட்டேன். பார்த்தா அது டீகோரன்ஸ் டிசீஸ். டீகோரன்ஸ் டிசீஸ்க்கு IFT எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. நான் கீழே போனேன் அவர்கிட்ட. சார் என்ன சார் IFTன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆமாப்பா IFT கொடுத்துருப்பா அப்படின்னாரு. சார் எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னு. ஏன்ப்பா அது படிக்கலையே அப்படின்னா. சத்தியமாக இந்த கண்டிஷனுக்கு IFT வைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுக்கல, நாங்கள் படிக்கும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. அது நீங்கள் எனக்கு கேட்கவே இல்லையே, என்ன பண்ணுவீங்கன்னு இப்போ தானே கேட்குறீங்க அப்படின்னேன். போய் எதாவது பண்ணுப்பா அப்படின்னாரு. ஏதாவது பண்ணுப்பான்னு பேஷண்ட்டை சொல்ல முடியாதுல்ல சார் அப்படின்னேன். என்ன பிரச்சனை போய் அசஸ் பண்ணுப்பா அப்படின்னாரு. இதை நீங்கள் அசஸ் அண்ட் ட்ரீட்னு போட்டிருந்தா வேலை முடிஞ்சில சார் அப்படின்னு. ஆனால் இந்த அளவுக்கு கட்ஸ் இப்போ இருக்க ஃபிசியோக்கு இருக்குமா, போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் இப்படி கேட்குற அளவுக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் டாக்டர் வந்து ஒரு தள்ளி வச்சே பார்க்குறீங்க எல்லாரும்? இல்லை சார், அதுக்கான ஸ்பேஸ் அவங்களும் கொடுக்கணும்ல. லைக் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம போய் பேசலைங்கிறீங்களோ? நீங்கள் போய் பேசலை. ஓகே. இப்போது நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு கான்ட்ரோமெலேஷியா பெட்டலாக இருக்குன்னு ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். இது பார்க்குறவங்க நிறைய பேர் ஃபிசியோஸ் இருப்பாங்க. ஸோ ஐ டு நாட் வாண்ட் டு டிக் இட் டீப்பர். ஓகே. சரியா? ஒரு கான்ட்ரோமெலேஷியா பெட்டலா ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு 19 to 20 இயர்ஸ்க்குள்ளார இது மோரலஸ் எல்லாத்துக்குமே வந்துடும். காமனாக வந்துடும். சிவியர் நீ பெயின் இருக்கும். இது போய் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்டே பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குமா எஜுகேட் பண்ணுவார். இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், இது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணாலே சரியாக போயிடும், ஃபிசியோதெரப்பிக்கு போங்க சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லுவார். சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லுவார், எனக்கு முட்டி மடக்குனா வலிக்குது, நிமிர்ந்தா வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில் உட்காராதீங்க, சிம்பிள் அஸ் தட். கரெக்ட். குத்த வச்சு உட்காராதீங்க, தரையில் உட்காராதீங்க, வஜ்ராசன் ஐ மீன் முட்டி போட்டு கீழே உட்காராதீங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சுடுவார். இது பிளண்டர். ஏன்னா ஒரு பேஷண்ட் வந்து என்னால் உட்கார முடியலன்னு சொல்லிட்டு வர பேஷண்ட்டை உட்காராதீங்கன்னு சொல்கிறது ட்ரீட்மெண்ட் ஆகாது. கரெக்ட். சரியா? ஃபிசியோதெரப்பி போய் பாருங்கள், எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்கிற வரைக்கும் ஹி வாஸ் ரைட். ஓகே. அதுக்கப்புறம் அவர் பண்ணுறது தான் பிளண்டர். என்னென்னா, கீழே உட்காராதீங்க, முட்டி போடாதீங்க. 19 வயசு பையனையும் 20 வயசு பையனையும் நீ கீழே உட்காராத, முட்டி போட்டு உட்காராத, வஜ்ராசனா பொசிஷனுக்கு போகாத, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாதன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு அபத்தம்னு நினைக்கிறீங்க? பெரிய அபத்தம் இல்லையா? ஸோ இதை வந்து இஃப் யூ வாண்ட் டு
tackle, if you want to pinpoint that surgeon, that சார் நீங்கள் சொன்னது தப்பு, இது வந்து இப்படி பண்ண முடியாது அப்படின்றத சொல்லணும்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ கிளியர் நாலேஜ் அபவுட் காண்ட்ரோமலேசியாபெட்டில். கரெக்ட். சரியா? நீங்கள் போய் ஒரு சர்ஜன் கிட்ட பேசுனா சர்ஜனோட நாலேஜ் வந்து சர்ஜரியில், உங்களோட நாலேஜ் ஃபிசியோதெரப்பியில். ஆனால் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன? அந்த கண்டிஷன், அந்த கிளினிக்கல் கண்டிஷன். அந்த கிளினிக்கல் கண்டிஷன் 2 பேரும் சவுண்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனையே வராது. கரெக்ட். சரிங்களா? நீ பெருசாக நான் பெருசான்றது கிடையாது. அவர் தான் பெருசு. அவர் ப்ரொஃபஷனில் அவர் பெருசு தான். நம்ம ப்ரொஃபஷனில் நம்மளும் பெருசு. கரெக்ட். அதையே நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க. ஐயோ டாக்டர் வந்துட்டார், நீ எது பயப்படுறதுக்கு எது? அவர்னு பூதமா என்ன? அவர் வராரு, அவர் சொல்கிறாரு, ஒரு விஷயம் சொல்கிறாரு, யூ டேக் யுவர் ஸ்டாண்ட்ஸ். கரெக்ட். சார் இது இப்படி பண்ணக்கூடாது. ஸோ பைரிஃபார்மஸ் வச்சு எப்படி டீச் பண்ணுவீங்க? காலை மடக்காமல் டீச் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு பைரிஃபார்மஸ்ன்ற மசில் ஸ்ட்ரெச் பண்ணால் காலை மடக்கி தான் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். காலை மடக்குனா அந்த இடத்துல வலிக்கு தான் செய்யும். அந்த வலியை பொறுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணால் தான் மசில் ஸ்ட்ரெச் ஆகும். கரெக்ட். அதுதான் விஷயம். ஸோ இதை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ நாட் பேனிக் அபவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த டாக்டர் அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி பி ஃப்ரெண்ட்லி வித் தெம். நல்லா பேசலாம். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட, அதாவது ஃபிசியோதெரபிஸ்டோட டோட்டல் ஸ்கோப்புமே வந்துட்டு அங்கே பெருசாக ஆகலை, ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு ப்ளேம் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் தான். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னா ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அந்த சேர்மன்கிட்டே போய் நம்ம பேசலாம். ஆப்வியஸ்லி. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ இப்போ இருக்க ஃபிசியோஸ் வந்து அந்த ஒரு லைக் பேசிக்ஸில் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக யார்கிட்டையும் பேசலாங்கிறது தான் அபத்தமான உண்மை. ஆமாம். ஸோ அதை யாருமே பண்ணாமல், ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு அப்போ வந்து மோஸ்ட்லி இந்த ஜேர்னல்ஸ் வந்து நிறையா எடுத்து வந்து பேசுவாங்க. எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹி வாஸ் வெரி வில்லிங்லி எக்ஸ்பிளைனிங் டு அனதர் டாக்டர் ஸ்டேட்டிங் தட், நான் கேஷுவலாக இங்கே நின்று எம்ஆர்ஐ அந்த லாபி இருக்குல்ல, எல்லா ஹாஸ்பிட்டலும் எம்ஆர்ஐ லாபி இருக்கும், அது குத்தி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து அப்போது இந்த ஏசிஎல் டேர்லாம் எப்படி எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு பி வித் டாக்டர்ஸ் ஆல் த டைம். எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு எம்ஆர்ஐ ரீட் பண்ண தெரியல, எனக்கு இது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நான் கூடவே நின்றுருப்பேன். அப்புறம் நின்றுட்டு இருந்த டைமில், ஃப்ரீ டைமில் பேசிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு டாக்டர் வந்து இன்னொரு டாக்டர் கிட்டே பேசுகிறாரு. ஹி வாஸ் நாட் அக்னாலஜிங் மை ப்ரெசன்ஸ். அவர் வந்து நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணல. ஹீ இஸ் ஸோ கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். பேசிகிட்டு இருக்கப்போ அது ஜேர்னலை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளான்டர் ஃபேஷியா பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு தேர் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் ரெடியூஸ்டு டார்சிஃப்ளெக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ அவங்க ரெடியூஸ் டார்சிஃப்ளெக்ஷன் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிளான்டர் ஃபேஷியா வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அது பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ நான் சிரித்தேன், சத்தமாக சிரிச்சிட்டேன். இந்த இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிற மாதிரி சத்தமாக சிரிச்சிட்டேன் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி சத்தமாக சிரிச்சிட்டேன். அவர் வந்து நார்த் இந்தியன். ஓகே. வை டு யூ லாஃப் மேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் வெரி சிம்பிள், பிளான்டர் ஃபேஷியா இஸ் மோஸ்ட்லி காஸ்ட் பை யுவர் காஃப் டைட்னஸ். when your antagonist go for tightness, agonist you definitely will not get your proper dorsiflexion. This doesn't do anything with the weakness, since because if the pain is so chronic, it might lead to weakness, but dorsiflexor weakness alone will not cause plantar fasciitis. So your perception is totally different அப்படின்னு. அப்போ கூட இருந்தவர் நம்மால் தஞ்சாவூர் இருக்கார், அந்த ஆர்த்தோ சர்ஜன். அவர் இதுக்கு தான் அவனெலாம் வச்சுட்டு பேசாதான்னு சொல்கிறது அப்படின்னாரு. அப்போ அதை அவங்க ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் விஷயம் என்னென்னா, இது நான் வந்து ஃபிசியோஸ்க்கு நான் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நீ பேசுகிற அப்படின்னா நீ அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைனா பேசக்கூடாது, அமைதியாக வந்துடணும். அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே நீ உள்ளே நுழையவே கூடாது. நுழையிற அப்படின்னா யூ ஹாவ் டு பி சவுண்ட் இனஃப் டு எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் ஹூ இஸ் எவர் யூ ஆர் அபவுட் டு கெட் கொஸ்டின்ட். அப்படின்னா நீ பேசு, இல்லைனா ஜஸ்ட் கீப் யூர் மவுத் ஷட் அண்ட் கம் அவுட். இட்ஸ் நாட் அபவுட் லைக் ஃபிசியோதெரப்பியில் மட்டும் இல்லை, எல்லா ஜென்ரிக்காகவே எல்லா இடத்துலையுமே அப்படி ஜென்ரிக்காகவே தெரிஞ்சாலே விஷயம் தெரிஞ்சால் பேசு, இல்லைனா பேச ஆகிறோம். கரெக்ட். ஸோ ஏன்னா சார் இது வந்து லைக் நம்ம சைடில் ஒரு தப்பாகவே கூட இருக்கலாம். இப்போது இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃபிசியோதெரபிஸ்டோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு பெரிய ஒரு டார்கெட், ஏன்னா என்னோடய ஃபேமிலியில் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி கேட்கும் போது, இப்படி ஒரு இது இருக்குல்ல, அது எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டுமே நிறைய பேர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸும் ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணி தான் பேச ட்ரை பண்ணுறாங்க. ஒய் பிகாஸ் இப்போ நிறைய இடத்துல வந்து சர்ஜரி பண்ணணும்னு ஒரு விஷயத்துக்கு சொல்லும் போது ஃபிசியோஸ் எல்லாம் வந்து இல்லை சர்ஜரி பண்ணாமலே சரி பண்ணலாம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் ஆக்சுவலாக சொல்லணும். அது நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னேன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் வந்து டீகோரன்ஸ் டிசீஸ்க்கு ஐஎஃப்டி கொடுக்குறாங்கன்ற லெவலுக்கு பிளண்டர் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னேன். சரிங்களா? இது எந்த அளவுக்கு ஒரு பிளண்டரோ அதுக்கு ஈக்குவலான இன்னொரு பிளண்டர் வந்து கிரேட் 4 OA நான் சர்ஜரி இல்லாமல் ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்கிறது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சரிங்களா? அண்ட் LCL கிரேட் 4 டேர், ஐ மீன் கம்ப்ளீட் டேர், அலாங் வித் ACL அண்ட் மீடியல் மெனிஸ்கஸ்
stare. Why do you want to take chances? பட் ஸ்டில் அது வந்து ஃபிசியோ ஸ்கேனர்னா இல்லை, நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னா ட்ரீட் பண்ணு, வேணான்னு சொல்ல. ட்ரீட் பண்ணி எவ்வளோ ரிசல்ட் கொடுக்க போகிற, நீ அந்த பேஷண்ட் வச்சு எவ்வளோ நீ சம்பாதிக்க போகிற? ஒரு கட்டத்துக்கு மேலே பேஷண்ட் வில் நாட் pay you. அவனுக்கு சரி ஆகலைன்னா he is not going to pay you at any cost. சரி ஆனால் தான் நீ ஃபிசியோ. சரி ஆகலை அப்படின்னா உனக்கும் கெட்ட பேர். ஆரம்ப கட்டத்தில் நீ ஒழுங்காக அந்த பேஷண்ட்டை நீ ஒரு ப்ராப்பரான சர்ஜன் கிட்ட ரெஃபர் பண்ணியிருந்தேன்னா உனக்கு அந்த சர்ஜன் கிட்ட நல்ல பேர் கிடச்சிருக்கும். கரெக்ட். சரியா? ப்ராப்பராக அசஸ் பண்ணியிருக்கான் பையன், இதுதான் பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கான், அதனால் நம்மளுக்கு அமுச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மரியாதையும் ஜாஸ்தியாக இருக்கும். உனக்கு மட்டும் இல்லை, உன்னோட ப்ரொஃபஷன் சேர்ந்த எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே பேஸாகவே வந்துட்டு நம்மளுக்கு மரியாதை கிடைக்கலன்னு சொல்லி நம்ம மரியாதையை கெடுக்கிறதே நம்ம தான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்சிஎல், ஏசிஎல் இதெல்லாமே மெனிஸ்கஸ், இது 3மே டெர்ம். இப்போ என்னோட லைக் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி என்னோட கொஸ்டின் இது, இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறனால கேட்குறேன். இப்போது வெறும் ஏசிஎல் மட்டும் கம்ப்ளீட்டர் சர்ஜரிஸ் லைக் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா? இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். கன்ஜெனிட்டலாக ஏசிஎல் இல்லாமல் கண்டிஷன்ஸ் இருக்குது தெரியுமா? கேள்விப்பட்டது இல்லை. இதுக்கு தான் படிக்கணும்னு. விஷயம் என்னன்னா அவ்வளோதான். என்னென்னா இப்போ ஏசிஎல் போகிறதுன்றது வந்து இட்ஸ் குவைட் காமன் இன்ஜுரி, காமன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. சரிங்களா? யாருக்கு ஏசிஎல் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா ஹூ இஸ் இன் டு வெரி எலைட் லெவல் ஸ்போர்ட். எலைட் லெவலில் ஸ்போர்ட் இருக்கவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது தப்பு இல்லை. ஓகே. அதே எலைட் லெவல் ஸ்போர்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே சர்ஜரி பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டால் அப்போ தான் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் வந்து பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே. சரியா? எனக்கு இன்ஸ்டெபிலிட்டி இல்லை. ஏசிஎல் போயிருக்கு, ஆனால் எனக்கு இன்ஸ்டெபிலிட்டி இல்லை. பெயின் மட்டும்தான். ஐ கேன் ஒர்க் அவுட். நான் ஏசிஎல் சர்ஜரி பண்ண தேவையில்லை. ஓகே. எனக்கு இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. என்னால் கால் ஊன்னாலே வலிக்குது, கால் ஊன்னாலே விட்டு போகிறோம், ஐ எம் கிவிங் ஆஃப் அப்படின்னா ஸ்டில் யூ கேன் கரெக்ட் தட் கிவிங் வே அண்ட் யூ கேன் பக்கிள் மெக்கானிசம் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணலாம் வித் யுவர் எக்ஸசைசஸ். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எக்ஸசைசஸ். ஐ எம் எக்ஸசைஸ் தெரபிஸ்ட். நான் அப்படி இருக்கப்போ எக்ஸசைஸ் தான் கொடுக்கும். எக்ஸசைஸ் கொடுத்து அந்த பக்லிங்கை நான் கம்மி பண்ணிடுவேன், சுத்தமாக பெயின்லாம் பண்ணிடுவேன். பட் நெவர் டேக் சான்சஸ் பிகாஸ் த அடாப்டிவ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. த அடாப்டிவ் மெக்கானிசம் ஒன்று செட் ஆயிடுச்சு அப்படின்னா மசில் மெமரி மாறிடும். கரெக்ட். மசில் மெமரி மாறுதுன்றது மோட்டார் லேர்னிங் ப்ரோக்ராம் கட் ஆகுதுன்னு அர்த்தம். திஸ் கோஸ் பியாண்ட் நியூரோமஸ்குலோஸ்கெலட்டல் போயிடும். கரெக்ட். நியூரோமஸ்குலோஸ்கெலட்டல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மோட்டார் ஃபயரிங்லேருந்து ஆல்ஃபா மோட்டார் நியூரான் ஆக்டிவேஷன்லேருந்து எல்லாமே காலி. அப்படி இருக்கிறப்போ வை டேக் ரிஸ்க்? கரெக்ட். அவனோட கெரியரே கெடுக்கணுமா? உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி அவன் கெரியர் எதுக்கு கெடுக்கணும்? You advise him to get to surgery and come back for rehab. Anyhow, he is going to come back to you for rehab. To return to sport. Correct. இப்போது நான் இல்லை சர்ஜரியாக இல்லாமல் ஏசியெல்லாம் நான் கம்பல்சரி ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இறங்கி நீ பண்ண அப்படின்னா அந்த அத்லெட்டுக்கு உன் மேலே இருக்க மரியாதை போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா திரும்பி வலிக்குதுன்னுவான், திரும்பி கிவிங் வே வருதுன்னுவான். இஃப் யூ ஆர் நாட் கிவிங் எ ப்ராப்பர் ரிசல்ட்ஸ், ஐ ஹவ் சீன் அண்ட் போத் சைட்ஸ். எலைட் லெவல் பிளேயர்ஸ்லேயே ஏசிஎல் கன்சர்வேட்டிவ் ரீஹேப்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஹீ இஸ் நவ் பிளேயிங் இன் டு கொல்கத்தா டீம் ஆடிட்டுருக்காங்க. கொல்கத்தா ஐஎஸ்எல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயரில் ஆடிட்டுருக்காங்க. ஹீ இஸ் ஃப்ரம் கேரளா. ஓகே. சரிங்களா? அவர் கொல்கத்தா டீமுக்கு ஆடிட்டுருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் காட் பைலேட்ரல் ஏசிஎல் ரிப்பேர். ஓகே. பண்ணவர் 2 காலையும் ஏசிஎல் சர்ஜரி பண்ணியிருக்கு, ஆடிட்டுருக்காரு. சரியா? அட் த சேம் டைம் இங்கே நம்ம கோவையின் எஃப்சி, சென்னை எஃப்சி அந்த டீம்லேருந்து ஒரு பையன் வந்திருக்காரு. அவருக்கு வந்து கம்ப்ளீட் ஏசிஎல் டேர் பட் வாஸ் ட்ரீட்டட் கன்சர்வேட்டிவ்லி. ஓகே. அவரையும் நான் தான் பார்த்தேன். அண்ட் ஹீ இஸ் கம்ஃபர்டபுள், ஹீ இஸ் பிளேயிங் ஸ்டில். ஓகே. அவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை நான் எப்படி சொல்கிறது? இந்த சர்ஜரி வேணுமா வேணாமா டிசைட் பண்ணுறது சர்ஜனோ ஃபிசியோவோ கிடையாது, பேஷண்ட்டு. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான ஒரு இதுங்கிறத தாண்டி காமன் ஆடியன்ஸாக பார்க்குற ஆளுங்களுக்குமே பேஷண்ட்ஸ்க்குமே ஏசிஎல் இன்கேஸ் அவங்களுக்கு யாராக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் ஓகே சர்ஜரி பண்ணி தான் ஆகணுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது ஏன் வருதுன்னா சார், இப்போது நம்ம பார்க்குற ஜென்ரிக்கான இப்போது ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே ஏசிஎல் கன்சர்வேட்டிவாக பண்ணலாம், சர்ஜரிலாம் பண்ணலாங்கிறது சொல்கிறாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரியான அவ்வளோ டீட்டெயிலாக நான் யாருக்குமே லைக் அந்த வீடியோவில் சொல்கிறது கிடையாது. ஒன்றும் இல்லை, ஈகோ தான் பிரச்சனை. கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து நான் ஃபிசியோ, என்னோடய ப்ரொஃபஷன் ஃபிசியோ மட்டும்தான் அப்படின்னா ஆமாம் நான் ஃபிசியோ மட்டும்தான். ஃபிசியோக்கு ஒரு முக்கியமான உன்னதமான வேல்யூ இருக்குது. எந்த பேஷண்ட்டை யாருக்கு ரெஃபர் பண்ணணுன்ற வேலை. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அது பண்ண மாட்டாங்க. எல்லா பேஷண்ட்டுமே எனக்குன்ற பேராசை இருக்கக்கூடாது. நியூரோ பேஷண்ட்டை இப்போ நான் வந்து நியூரோ ப்ராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆச்சு.
நான் ஒன்லி மஸ்குலோஸ்கெல்டலும் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு நான் ஆரம்ப கட்டத்தில் ஸ்ட்ரோக் கேசஸ்ஸு, பார்க்கின்சன்ஸ் எல்லாமே பார்த்தவன் தான். இப்போ எனக்கு பார்த்து டச் விட்டு போயிடுச்சு. ஆனாலும் என் கிளினிக் யாராவது நியூரோ பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஒரு பேராசை பிடிச்சி வாங்க வாங்க நான் ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்கிறதில்ல. கரெக்ட். நியூரோ பார்க்குறதுக்குன்னு ஃபிசியோஸ் இருக்கிறாங்க. நான் ரெஃபர் பண்ணுறேன், அவங்கள போய் பாருங்கன்னு அனுப்பிச்சி விட்டுறேன். ஸோ இந்த ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான தைரியம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கரெக்ட். ஸோ இப்போது எல்லாமே நம்ம என்ன ஸ்ட்ரீமில் இருக்கோங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கேற்ற இது மட்டும் எல்லாத்துக்குமே நமக்கு என்னென்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் அனதர் கேஸ். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு லைஃபாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா ஃபிசியோஸும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஏசிஎல் இன்ஜூரான பேஷண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. உங்களை கேட்குறக்கு யாருமே கிடையாது. நீங்கள் தான் எல்லாமே டிசைடிங் அத்தாரிட்டி. பாதி கண்ட்ரீஸில் ஷார்ட் வேவ் டயக்ராம் பேன் பண்ணிட்டான். ஸோ இது காலேஜில் படித்த விஷயத்தையே நம்ம முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணல. டோலோ 615 தாண்டி டோலோ 1000 போயிட்டு இருக்கு. அது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கொடுக்குது. ஹிஜாமா அதாவது பிளட்டெல்லாம் வரும். தெரப்பின்றது வந்து கெட்டிங் ட்ரீட்டட் ஃபிசிக்கலி உண்மை தானே. வெறும் சானிடைசர் வச்சு தொடச்சிட்டு பேஷண்ட்டுக்கு தெரியாது, நிறைய பேஷண்ட்டுக்கு தெரியாது நான் வந்து கைரோ ப்ராக்டிக் படிக்கிறேன் அப்படின்னு படித்தா யூஸ் இல்லை. நிறைய பேர் கைரோ ப்ராக்டிக்கையும் வந்து அது தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. கைரோ ப்ராக்டிக்னு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பி தான். ஆனால் அது தனி கோர்ஸ்.